ஹாய் ஹலோ, இது சக்தி வீட்டு சமையல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருவோம். நான் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பிரியாணி செஞ்சுருக்கேங்க. பச்சை கத்திரிக்காய் வச்சு பிரியாணி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் தேவைன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் அதிகமாக சேர்க்க மாட்டேன். பார்த்திங்கன்னா பட்டை வகைகள் சேர்த்து பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது கூட வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். நான் பச்சை கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்குறேங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் 4ஆக கீறி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் சூப்பராக இருந்ததுங்க இந்த கத்திரிக்காய். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா தூளும் சேர்த்துக்கலாங்க நம்ம இதிலையே. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டு வச்சுங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மூடி வைங்க. அரிசியும் தண்ணியும் சம அளவு வர வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சேர்த்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். நல்லா சாப்பாடை வந்து கிளறி விட்டு ஒரே சமமாக மூடி வச்சுட்டு மேலே ஒரு வாழை இலை வச்சு மேலே தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா தம் ஆகிக்கும். ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ தம் ஓகே ஆகிடுச்சுங்க. இப்போ தம் அடித்து பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரியாக அழகாக வந்திருக்குங்க சாப்பாடு. நான் வந்து பாஸ்மதி அரிசியோ இல்லை நம்ம பிரியாணி அரிசியெல்லாம் சேர்த்து செய்யலைங்க. நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசி வச்சு தான் செஞ்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா பிரமாதமாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க கத்திரிக்காய் பிரியாணி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.